பொதுநலம் என்பதையே அறியாத ஒரு சிறு துரும்பை கூட மற்றவர்க்கு தர மனமில்லாத கஞ்சத்தனமூறிய மக்கள் வாழும் கருமிப்பாளையம் என்ற ஊரில் தர்மலிங்கம் என்ற குணவான் மட்டும் விதிவிலக்காக வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதே தகவல்களை மற்றவர்கள் திருடிவிடுவார்களோ என்ற பயத்தில்தான் என்பதால் எப்போதும் மௌனமாகவே இருப்பார்கள். ஆனால் தர்மலிங்கமோ தன் வீட்டுத் தோட்டத்தில் விளையும் காய்கறிகளையும் பழங்களையும் அவ்வழியே செல்பவர்களுக்கு புன்னகையோடு இலவசமாக வழங்கி வந்ததை ஊர் மக்கள் ஒரு பெரும் முட்டாள்தனமாகவே கருதி அவரை ஏளனம் செய்தனர். ஒருமுறை அந்த ஊரே எதிர்பார்த்திராத வகையில் ஒரு பெரும் புயலும் மழையும் தாக்கியதில் ஊரின் தாழ்வான பகுதிகளிலிருந்த பிசினாரிகளின் வீடுகள் அனைத்தும் சேதமடைந்து அவர்கள் சேமித்து வைத்திருந்த தானியங்கள் பாழாகின. ஆனால் மேடான பகுதியிலிருந்த தர்மலிங்கத்தின் வீடு மட்டும் பாதுகாப்பாக இருந்தது. இத்தனை காலம் தர்மலிங்கத்தை பார்த்து சிரித்த மக்கள் இப்போது பசியால் வாடி கதி கலங்கி நின்றபோது அவர் யாரிடமும் பழைய கசப்புகளை காட்டாமல் தன்னிடமிருந்த கடைசி மூட்டை அரிசி வரை அனைத்தையும் கஞ்சி காய்ச்சி ஊர் மக்கள் அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்தார். தான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் பாழானதை எண்ணி அழுத பிசினாரிகள் தர்மலிங்கம் தன்னிடமிருந்த அனைத்தையும் இழந்த நிலையிலும் மற்றவர் பசி ஆறியதைக் கண்டு மகிழ்ந்த அந்த பெருந்தன்மையைக் கண்டு தலைகுனிந்தனர். வெறும் பணத்தை சேமிப்பதைக் காட்டினும் மனிதநேயத்தை சேமிப்பதே ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் என்ற உண்மையை அந்த நல்லவர் தன் செயல் மூலம் அவர்களுக்கு உணர்த்திய பிறகு அந்த ஊர் மக்களின் பிசினாரித்தனம் மறைந்து மெல்ல மெல்ல ஈகை குணம் துளிர்க்கத் தொடங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க. டாடா, பை பாய்.